நான் 3 மடங்கு விலை தரேன் கொடுத்துருங்கன்னு சொல்லி பேசுவதே ஒரு பெரிய வன்முறைங்க. இது பேச்சுவார்த்தையே கிடையாது. இது ஒரு மறைமுக மிரட்டல். இவங்க ஏங்க இவ்வளவு அடம் பிடிக்கிறாங்க? அரசாங்கம் 910 நாட்கள் போராடக்கூடிய மக்களினுடைய கவுண்டவுன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. 1000வது நாளுக்கு நான் பாராட்டு விழா நடத்துறீங்களா? ஒரு காம்பவுண்ட் வாலை தட்டி தொட்டு விடும் தூரத்தில் இருக்கிற ஓட்டிய லேண்ட் உங்களால வாங்க முடியாது. ஏன்னா மத்திய அரசு கேள்வி கேட்பான். ஆனா பரந்தூர்ல இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை வாங்குவீங்க. ஏன்னா விவசாயி கேள்வி கேட்க கூடாது. சில தனி மனிதர்கள், சில கான்ட்ராக்டர்கள், சில தனிப்பட்ட அரசியல் கட்சிகள், அவர்களின் தலைவர்களினுடைய வளர்ச்சினா இது டபுள் கேம் ஆடுறாங்க, இதுல ஒரு அரசியல் லாபம் இருக்கு அப்படின்னு. இப்ப நீங்களும் அதே சந்தேகத்தை எழுப்புறீங்க அப்படின்னு. ஆழமான சந்தேகம் இருக்கு. நாம என்ன லாபம்ன்ற வெளிப்படையா சொல்லுங்க. கரிஸ்மேட்டிக் லீடர்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதை நோக்கி அவர் போறாரு. இது என்னுடைய கணிப்பு. முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கு 2 முறை திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அவருடைய கல அரசியல் காங்கிரஸ்ல இருந்து இருக்கின்றதையும் நம்ம கவனிக்கணும். ஆனா இந்த பரந்தூர் விமான நிலையம் எப்படி வந்ததுன்ற அந்த நதிமூலத்தை பார்க்கிற பொழுது இது ஊழலின் ஊற்றுக்கண்ணா இருக்கும்ன்ற சந்தேகம் கண்டிப்பா வருது. இங்க அரசாங்கம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஐஏஎஸ் ஆபீசர் செக்ரட்டரிஸ் இருக்காங்க. இவங்களுக்கு அதெல்லாம் யோசிக்காம தான் செய்வாங்களா? யோசிக்கிறாங்க. நல்ல புரிதல் இருக்கு. அதை விட பேராசை அதிகமா இருக்கு. அது அரசாங்க கவனத்துக்கு கொண்டு வாங்க, அதை நாங்க பரிசீலனை பண்றோம் அப்படின்னு திமுக தான் சொல்றப்ப இன்னொரு அமைச்சர் கிண்டல் பண்றாரு. அவர்னா அண்ணாசாரிய மாதிரி ஒரு வருஷம் உண்ணாவிரதம். அவர் சொல்றது சரிதானே. போயிட்டு 1 மணி நேரத்துல இருந்துட்டு வந்துட்டாருல்ல. வீனஸ் மண்டபத்துல தான் சந்திக்கணும்னு அழுத்தம் தரப்பட்டது உண்மை. இன்னும் சொல்ல போனா கேட்டதே அப்படிதான் கேட்டிருக்காரு. இல்லை இல்ல, அவர் சந்திக்கிறதுக்கே வீனஸ் மண்டபத்துல தான் அனுமதி கேட்டிருந்தார் அப்படின்ற மாதிரி கடிதங்களும் வெளியாகுது. இங்க வேணாம் அப்படின்னா வேற எங்க வைப்பார் அப்படின்றதுக்கான பதில் இன்னும் தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து வரலையே. விஜய் அவர்கள் அங்க போராட்ட களத்துக்கு போனாரா இல்ல ஓட்டு கேட்க போனாரான்னு கன்ஃபியூஷனா இருக்கு. இப்படிதான் சொல்லுவீங்களாங்க? இது தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். பரந்தூருக்கு சென்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தது மட்டும் இல்லாம தமிழக அரசு நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காரு. குறிப்பா டங்ஸ்டன் விவகாரத்துக்கு ஒரு நிலைப்பாடும், பரந்தூருக்கு இன்னொரு நிலைப்பாடும் அரசாங்கம் எடுக்கிறதுக்கு பின்னாடி என்ன லாபம் இருக்கு அப்படின்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பா நம்மளோட பேசுறதுக்காக ஊடகவியலாளர் ராஜ்மோகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று பரந்தூருக்கு விஜய் அவர்கள் போனாரு. ஒரு 10 நிமிடம் உரையாற்றினாரு. அந்த உரையுக்கு நிறைய விமர்சனங்கள் வருது. திமுக தரப்புல இருந்து வைக்கிறாங்க, மத்தியில் ஆண்டுட்டு இருக்கக்கூடிய பாஜகவும் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. பிற்போக்கான அரசியலை விஜய் முன்னெடுக்கிறாரு. அதுல மக்களுக்கான விஷயங்களே யோசிக்காம அவர் பாட்டு பேசுறாரு அப்படின்ற விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? மிகவும் முற்போக்கான ஒரு அரசியலை அதை நான் பார்க்குறேன். இத்தனை நாட்கள் அவர் களத்துக்கு வரலன்னாங்க, வந்துட்டா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இப்போ அவர் களத்தில் இருந்திருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ தான் களத்தில் வந்ததா அவரே தன்னடக்கமாக சொன்னாலும், அவர் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு நேரில் பார்த்த போதே களத்தில் வந்துட்டார். அரியலூரில் அனிதாவை கவர்மெண்ட்டை கொலை செய்த போதும் களத்துக்கு வந்துட்டார். இந்த பக்கம் கள்ளக்குறிச்சியில் கவர்மெண்ட் படுகொலை தான் அது எல்லாரும் ஊடகவியலாளர்கள் சொல்கிறாங்க, அங்கேயும் களத்துக்கு வந்துட்டார். இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஜியாகிரபிக்கல் ப்ரெசன்ஸோடு ரத்தமும் சதையுமாக அந்த வேர்வையோடு இருக்கக்கூடிய அந்த போராளிகளை நேரில் பார்த்து அவர்கள் மத்தியில் ஒரு தன்னம்பிக்கை விதைப்பதற்காக இதில் களத்தில் வந்துட்டார். இதை பிற்போக்கு அரசியல்னு சொல்கிறவங்க இன்னும் சாதி ரீதியாக கேண்டிடேட்டை நிறுத்துறது, இன்னும் பல கூட்டணி கட்சிகளினுடைய கொடியை கூட ஏற்ற முடியாது, ஏற்றினா அந்த மாவட்ட செயலரை கைது பண்ணி உள்ள வைக்கிறது, அதுதான் பிற்போக்குத்தனமான அரசியல்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் பரந்தூருக்கு சென்றது பேசுபொருளாக ஆனது மட்டும் இல்லாமல் அவர் தெரிவித்த கருத்துக்கள், நீங்கள் இங்கே பரந்தூரில் ஏர்போர்ட் வேணாம் நான் சொல்லலை, ஏர்போர்ட் வேணான்னு சொல்ல, ஆனால் பரந்தூரில் வேணான்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே வேணாம் அப்படின்னா வேறு எங்கே வைப்பார் அப்படின்றதுக்கான பதில் இன்னும் தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து வரலையே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 சர்வதேச விமான நிலையம் இருக்குது. அப்புறம் ஒரு கஸ்டம்ஸ் நோட்டிஃபைடு ஏர்போர்ட் ஒன்று இருக்குது. நிறைய டொமஸ்டிக் ஏர்போர்ட் எல்லாம் சேர்த்து சற்றப்ப 10 ஏர்போர்ட்னு நான் நினைக்கிறேன். இந்த 10 விமான நிலையங்களும் முக்கியம்தான். ஆனால் இந்த பரந்தூர் விமான நிலையம் எப்படி வந்ததுன்ற அந்த நதிமூலத்தை பார்க்கிற பொழுது இது ஊழலின் ஊற்றுக்கண்ணா இருக்குமோன்ற சந்தேகம் கண்டிப்பாக வருது. முதல்ல சென்னைக்கு 2வது விமான நிலையம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ணுறதுல பல சவால்கள் வந்தது. முதல் விமானத்தை நாங்கள் ஓரளவுக்கு மேலே விரிவாக்கம் பண்ண முடியல. ஏன் விரிவாக்கம் பண்ண முடியலன்னா, இவங்க விரிவாக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் சராசரியாக சற்றப்போ ஒரு 20 லட்சம் பேர் வருஷத்துக்கு போகிறாங்கன்னா, விரிவாக்கம் பண்ண சென்னை விமான நிலையத்தில் இன்னும் 4 மடங்கு அதிகமாக போகலாம். அதையே இவங்க அந்த முழு கொள்ளளவை எட்டலை. ஏன் இவங்களால விரிவாக்கம் பண்ண முடியலன்னா, இப்போ இருக்க சென்னை விமான நிலையத்தை விரிவாக்கம் பண்ணால் மணப்பக்கத்தில் கை வைக்கணும். ஏன் மணப்பக்கத்தில் கை வைக்க யோசிக்கிறாங்கன்னா, மணப்பக்கத்தில் லேண்ட் ரேட் எங்கேயோ போயிடுச்சு, அது ஆல்மோஸ்ட் டெவலப் ஏரியா வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி ரூபாய் அங்கே எக்ஸ்ட்ராவாக செலவாகும்.
அப்ப யார்கிட்ட வாங்கினா அவன் நிறைய குரல் கொடுத்து பேச மாட்டாங்களோ, எங்க வந்து டெவலப்மெண்ட் கம்மியா இருக்கோ, யார் வந்து ஈஸியா ஏமாத்த முடியுமோ அவங்கள ஏமாத்துவதற்காக தான் இந்த பக்கம் பரந்தூருக்கு வராங்க. இதுலயும் திருப்பூரூர்ல தொடங்கி பன்னூர்ல இருந்து பரந்தூர் வரைக்கும் பல ஏரியாக்கள் இருந்தாலும் ஏன் பர்டிகுலரா பரந்தூரை வந்த மக்கள் வந்து இங்க வந்து நீங்க விமான நிலையம் வேணும்னு சொல்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள், அங்க இருக்கக்கூடிய கிரீன் கவர் கம்பேரிட்டிவ்லி பன்னூர்ல கம்மி. அப்ப பன்னூருக்கே போலாமா, ஏன் பரந்தூர்ல வேண்டாம்? பரந்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னமும் ஆற்று நீர் பாசனத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பரந்தூர்ல இருக்கக்கூடிய 11 ஏரிகள் இருக்கு. பரந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த கம்பன் கால்வாய் வந்து பல்லவர் காலத்துல கட்டினதுன்னு சொல்றாங்க. அங்க 11 ஏரிகள் இருக்கு, 17 குளங்கள் இருக்கு, குட்டைகள் இருக்கு, தாங்கல்னு சொல்லப்படுற பகுதிகள்லாம் இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய எக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸை பண்ணி எங்க பண்ணோம்னா, ரொம்ப சிம்பிள், அங்க இருக்க மக்கள் எளிய மக்கள். எளிய மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்துகிற பொழுது அவங்க கிட்ட ஈஸியா ஒரு லோ பட்ஜெட்ல நீங்க சொல்றாங்கல்ல 3 மடங்கு விலை தருகிறோம். மணப்பக்கத்துல 3 மடங்கு லேண்டு தர சொல்லுங்க பார்ப்போம், மாட்டாங்க. ஆனா இங்க பரந்தூர்ல 3 மடங்குன்னு அவங்க அப்படியே பிரம்மாண்டமா சொல்றதே ஒரு கம்மியான பிரைஸ் தான். சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். 1 கோடி ரூபாய் தருவீங்களா ஒரு விவசாயிக்கு? 1 கோடி ரூபாயில அவர் சென்னைக்குள்ள வந்து ஒரு வீடு வாங்கலாம், இன்னொரு விவசாயி நிலத்தை வாங்க முடியாது. இல்ல அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இப்ப ஏக்னாபுரம் கிராமத்துல இருக்காங்கன்னா ஏக்னாபுரம் என்ன மாடல் இருக்கோ அதே மாதிரி இன்னொருத்த உருவாக்கி தரோம் அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் உத்தரவாதம் தராரு. இல்ல டெக்னிக்கலா நான் என்ன சொல்றேனே, ஃபர்ஸ்ட் ஒரு விமான நிலையம் எப்படி வரணும்னா, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஏஐ முழு ஒப்புதல் தரணும், ஒன்றிய அரசு முழு ஒப்புதல் தரணும், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் முழுமையா வாங்கணும், பொல்யூஷன் போர்ட்ல இருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். இவ்வளவும் நிறைவடைந்த பிறகு பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுக்கணும். பேப்பர் விளம்பரம் வந்த பிறகு கலெக்டர் தலைமையில் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும். கருத்து கேட்பு கூட்டத்துக்கு அப்புறமேட்டு ஒரு கலந்தாலோசனை கூட்டம் நடத்தணும். கலந்தாலோசனை கூட்டத்துக்கு அப்புறமேட்டு தான் நீங்க சொல்றது ரீஹாபிலேஷன், நிலத்துக்கு நிலம் வீட்டுக்கு வீடு, அதை தவிர ஒரு ஃபேர் கம்பன்சேஷன் இவ்வளவும் பண்ணணும். இந்த ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இருக்கு, எல்லாம் முடிஞ்ச பிறகு மாநில அரசு செய்யணும். ஆனா என்ன ஸ்பீடு, ஒன்றிய அரசு வேலைகளே இன்னும் முழுசா முடியல. ஏஐ அப்ரூவல்ல இருந்து பொல்யூஷன் அப்ரூவல் இது வரல. இந்த நிலத்தை கையகப்படுத்துற மாநில அரசு டக்குன்னு உள்ள குதிச்சு அதற்கான வேலைகளை செய்யறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் எந்த இடத்துல நிலம் கையகப்படுத்தவே இல்லையே. அதற்கான பேச்சுவார்த்தை தான் இன்னும் நடந்துட்டு இருக்கு. பேப்பர் விளம்பரம் கொடுத்துட்டாங்க. அதற்கான வேலை நடந்துறதுக்கான சர்வேவை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அன்அபிஷியலா அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில கட்சி கேடர்ஸை வைத்து பேரம் பேசுறதுக்கான வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமே அவசர கதியில நடக்குது. இதைத்தான் எதிர்க்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயற்குழு தீர்மானங்கள்ல, செயற்குழு தமிழ் 28 தீர்மானம் நினைக்கிறேன், அதுல இடம்பெற்ற ஒரு அவருடைய கொள்கை தீர்மானங்கள்ல, அவருடைய வாக்குறுதிகள்ல, அவர் எதற்காக அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரோ அதில் அவர் சொன்னார், அவருடைய வார்த்தைகள் சொன்னார். அந்த குட்டி பையன் ராகுல் பேசியதே எனக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சுங்களா, அதை கூட நிறைய பேர் ஏன் ஒரு குட்டி பையன் பேசக்கூடாதா? அரசுக்கு எதிராக வந்து பெரியவங்க பேசினா அவரை நீங்க வந்து பெயிண்ட் அடிக்கிறீங்க, ஒரு சின்ன பையன் பேசினா சின்ன பையன் பேசுறதுலாம் கேட்டு வந்து பேசுறீங்க அப்படின்றீங்க. ஒரு சின்ன பையன் அளவுக்கு அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசு. அவர்களுடைய பாதிப்பு ரொம்ப பெரிய. விமர்சிக்கிறாங்களா? நான் சொல்றேன், அந்த சோஷியல் மீடியாவில் மீம்ஸ் போடுறவங்க ஐடி விங்ல இருக்கக்கூடிய, அதாவது அஃபிஷியலாக அவங்க ஐடி விங் கிடையாது, பட் இந்த மறைமுக ஐடி விங் இருக்காங்களா அவங்களாம் அதெல்லாம் பண்றாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும், தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், நான் ஒரு சிம்பத்தைசர் அனுதாபியா வெளியிலிருந்து பார்க்குற வரைக்கும் மிகவும் முற்போக்குத்தனமா இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு, அடுத்த எலெக்ஷன் இல்லைங்க, அடுத்த தலைமுறையை கருத்தில் கொண்டு தான் இந்த விஷயத்துல வந்து அவங்க வந்து இப்போ ஒரு புள்ளி விவரம் இருக்கு. இப்போ டெல்லி ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 51,000 ஏக்கர் கிட்ட போயிருக்கு. மும்பை 1500 ஏக்கர், ஹைதராபாத் 5000, எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப சென்னை இப்போ இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டோட ஏக்கர் பரப்பளவு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் தான். இது பத்தலை அப்படின்றாங்க. இப்போ அதற்கான நிறைய இடங்கள் தேர்வு செஞ்சு ஒரு 4 இடங்கள் பரிசீலனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அரசாங்க தேர்வு செஞ்ச இடம் தான் இந்த பரந்தூர் அப்படின்றப்ப இது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். அப்படின்றப்ப நம்ம வந்து டெவலப்மெண்ட்டே வேணாம் அப்படின்னு அந்த ஒரு புள்ளியில் நம்ம முடங்கிட முடியுமா? என் நினைவு சரியா இருக்குன்னா, டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கான சிவில் ஏவியேஷன் அமைச்சர் இந்தியாவில் எத்தனை கிரீன் ஏர்போர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட 80 ஏர்போர்ட்ஸ் கிரீன் எனர்ஜியில் எங்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னார். நீங்க சொன்ன ஏர்போர்ட்ஸ்ல எத்தனை கிரீன் எனர்ஜி ஏர்போர்ட்ஸ் எனக்கு தெரியல, நீங்க கிராஸ் செக் பண்ணி பாருங்க. டெல்லியில் ஒன்று ஆரம்பிச்சிட்டான், பெங்களூர்ல ஒன்று ஆரம்பிச்சிட்டான், சென்னையில் ஒன்று ஆரம்பினா இது ஏட்டிக்கு போட்டியா? டெல்லியில் பொல்யூஷன் லெவல் எவ்வளோ தெரியுமா? தீபாவளிக்கு லீவ் விடுவோம், அவன் ஏர் பொல்யூஷன் ஸ்கூல் பசங்களுக்கு லீவ் விடுறாங்க டெல்லியில். சரி, சென்னையில் ஏர்போர்ட் வேணும், 2வது விமான நிலையம் வேணும். ஏன் இந்த பக்கம் ஒரு காம்பவுண்ட் வாழை தட்டி விட்டீங்கன்னா ஓடிஏ இருக்கு, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, 700 ஏக்கர் இருக்கு. மத்திய அரசு கொடுத்துருவாங்க. அதுக்கு சூலூர்ல வாங்கினீங்க, மத்திய அரசு கொடுக்காம இப்ப சூலூர்ல என்ன எந்த அரசு கொடுத்தது? மணிப்பூர் அரசு கொடுத்தது. நிதி பற்றாக்குறைக்கே நம்ம மத்திய அரசு கிட்ட எவ்வளவு கெஞ்சிட்டு இருக்கோம்னு தெரியும். நம்ம இதுல இது ஓட்டியை இடிச்சுட்டு இதெல்லாம் எப்படி பாசிபிள் நினைக்கிறீங்க? ஒரு காம்பவுண்ட் வாழை தட்டி தொட்டு விடும் தூரத்தில் இருக்கிற ஓடிஏ லேண்ட் உங்களால வாங்க முடியாது, ஏன்னா மத்திய அரசு கேள்வி கேட்பான். ஆனா பரந்தூர்ல இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை வாங்குவீங்க, ஏன்னா விவசாயி கேள்வி கேட்க கூடாது. என்னங்க ஓர வச்சுனா இது?
பக்கத்து பில்டிங்குங்க, பக்கத்து பிளாக். ஓட்டில இருந்து இந்த பக்கம் வாங்க, கோல்ஃப் கிரவுண்டு, அது உங்களால வாங்க முடியாது. ஏன்னா அது பிரைவேட். இந்த பக்கம் வாங்க, கண்டோன்மெண்ட் லேண்டு, அது உங்களால வாங்க முடியாது. மணப்பாக்கம் வாங்க, அங்க ஆல்ரெடி வீடு கட்டிட்டாங்க. கட்டினவங்க ஐடி எம்ப்ளாயி, நிறைய காசு கேட்பான். அப்ப இருக்கிறதுலே குரலற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஒழிக்கிறான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த குரல்கள், நசுக்கப்பட்ட குரல்கள் தான் நீங்க பரந்தூர்ல இருக்கு. நீங்க சொன்னதுக்கு நான் ஆப்ஷன் தரேன், வேற எங்க ஏர்போர்ட் கட்டலாம், இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமே, ஓட்டியை வாங்கலாமே, மணப்பாக்கத்தை வாங்குங்களேன். இதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. இல்ல இந்த பக்கம் மணப்பாக்கம் சைடு தானே இந்த அனல் மின் நிலையம் இருக்கு, அதுக்கு மேல பறக்க கூடாதுன்னு எல்லா ப்ராஜெக்டும் பிரதீப், எல்லா ப்ராஜெக்டும் பிரதீப். ஒரு அனல் மின் நிலையம் பீச் பக்கத்துல தானே இருக்கும். ஏன் வட சென்னையில இருக்க எண்ணூர்ல போய் வைக்கிறீங்க? பெசனர்ல வைப்பீங்களா நீங்க? எல்லா முக்கியமான ப்ராஜெக்டும் நல்லா பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா அதை எங்க கொண்டு வராங்கன்னா, அதிகம் படிப்பறிவு இல்லாத, பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, சாதை ரீதியாக ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள், மீனவர்கள் வாழ்ற பகுதியில தான் வைப்பீங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. இது டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். இதே பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் யாரா இருக்கட்டும், அதானியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அமெரிக்கால ஆஸ்திரேலியா போய் இப்படி பண்ண மாட்டாங்க தெரியுமா? அங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் அப்படியே அங்க வந்து அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸை வேத புத்தகம் மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தை போல அப்படி பேணி பாதுகாத்து எல்லாத்தையும் பண்ணுவான். ஆனா அதற்கே அங்க எதிர்ப்பு இருக்கு. ஒரு சின்ன ஏதோ ஒரு $1000 கைவிட்டு கொடுத்துட்டா தூக்கிடுவாங்க. ஆனா தமிழ்நாடு உனக்கு வந்து இளிச்சவாய். இங்கேயே இந்த டபுள் ஸ்டாண்ட். இங்க வந்து நீ வந்து மீனவர் பகுதியை கை வைப்ப, மாணவர்கள் மீது கை வைப்ப, விவசாய நிலத்தை கை வைப்ப, கிரீன் கவர்ல கை வைப்ப. அப்ப குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? குரல் கொடுக்க வேண்டியவர்கள் எல்லாம் குரல் கொடுக்காம இருக்கிறாங்க. இத்தனை நாள் களத்துக்கே வரலன்னு விமர்சனம் பண்ணப்பட்ட தலைவர் விஜய் அவர்கள் களத்துல வந்து குரல் கொடுக்கிறார். இதை நான் வரவேற்கிறேன். இல்ல மக்கள் போராடக்கூடிய மக்கள் 900 நாட்களாக போராடிட்டு இருக்காங்க. 35 கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. 910 நாட்கள் போராடினாங்களா? 910 நாள் போராடி இருக்காங்க பிரதீப். அப்ப இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? 910 நாளா ஏடிஎம்கே கவர்மெண்ட் இல்ல 910 நாள் போராட்டத்தை அனுமதி கொடுத்தது இந்த அரசாங்கம். ஓ, போராட அனுமதி கொடுத்துருவாங்க, ஏர்போர்ட்டுக்கான வேலையும் செஞ்சிருவாங்க. என்னங்க இது? இல்ல இன்ன வரைக்கும் அமைச்சர் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. அந்த மக்களோட குரல் எதையுமே அரசாங்கம் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி டேட்டாவை டேபிள் வச்சிருங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் கவர்மெண்ட் பாடி தானே, அதுல இருக்கக்கூடிய நண்பர்கள், இன்னும் சொல்ல போனா திமுகவினுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் போய் பாருங்க. நான் சொல்றது டெக்னிக்கல் டேட்டாவை டேபிள்ல வைக்கிறேன், அரசியலே கிடையாது. நான் பேசுறது எக்காலஜி, நீங்க பேசுறது சந்தை பொருளாதாரம். நாடு வளரணுமா? $1 trillion எக்கனாமியா? கண்டிப்பா வளரணும். ஆனா அது சந்தை பொருளாதாரத்தை மட்டும் மையப்படுத்தி அந்த டெவலப்மெண்ட் இருக்கக்கூடாது. எக்காலஜிக்கு ஒரு பார்ட் இருக்கு, என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பார்ட் இருக்கு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்றது ஈஸியா, இதுக்கு போட்டே நான் அங்க ஒரு ஏர்போர்ட் கட்டுறேன் நீங்க ஆரம்பிக்கிறீங்களே. மார்க் மை வேர்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் டேக் ஓவர் ஆச்சுன்னா முடிகிறதுக்கு 15-20 வருஷம் ஆகும். 20 ஆண்டுகளில் டிரான்ஸ்போர்ட்டோடைய மாடுலே மாறிடும். இல்ல வெர்டிகல் டேக் ஆஃப் வந்துடும். இப்படிதான் அவசர அவசரமா டேபிள் டாப் ஏர்போர்ட்ஸ் போட்டாங்க. எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நடந்தது? ஹைப்பர் ரூப்பை போய் பார்த்துட்டு வந்தாரு தொழில்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய டிஆர்பி ராஜா. டிரான்ஸ்போர்ட்டே மாறிடும்ன்றாங்க. 25 ஆண்டுகள் கழித்து யுனைடெட் நேஷன்ஸ் உடைய எஸ்டிஜி கோல்ஸ் படி கிரீன் எனர்ஜிக்கு மாறிடும். இப்ப இருக்கக்கூடிய இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வேற மாதிரி மாறிடும்ன்றாங்க. நீங்க அதை கருத்தில் கொண்டு நீங்க வந்து ஒரு கிரீன் ஏர்போர்ட் போட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை அபகரிச்சு எப்படியாவது கபலிக்கிற முடியும் ஒரு ஏர்போர்ட்டை கட்டி முடிக்கும் போது பார்த்தா ஐயோ அவசரப்பட்டுமே உலகமே மாறிச்சுன்னு சொல்லுவீங்க. நான் சொல்றது வந்து அரசியலே கிடையாது. நான் சொல்றது வந்து பூமியின் மீது கரிசனம் கொண்டு எஸ்டிஜி கோல்ஸாக யுனைடெட் நேஷன்ஸ் கதறக்கூடிய கதறல். இல்ல இப்ப நீங்க சொல்லக்கூடிய மக்கள் சார்ந்த பிரச்சனை, மக்களோட உணர்வு, அதை நீங்க பிரதிபலிக்கிறீங்க, என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பாய்காட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க நம்ம வளர்ச்சியே வந்திருக்காது இல்ல. சென்னையில் எத்தனை பில்டிங்ஸ் வந்திருக்கும், எத்தனை பிரிட்ஜ் வந்திருக்கும், எதுவுமே வந்திருக்காது இல்ல. அப்ப ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் யாரோ ஒருத்தர் பண்ண வேண்டிய தேவை இருக்க தானே செய்யுது. இப்ப இதை பத்தி நான் ஸ்டடி பண்ணி பார்த்தப்ப ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸுக்கு இவங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டாங்களாம். அப்போ வந்து அரசு தரப்புல இந்த பர்டிகுலர் பரந்தூர் ஏரியாவில் 26% லேண்டில் 26% வாட்டர் பாடிஸ் இருக்குன்னு அவங்க சொல்லாதா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்போ அவங்களே 26% வாட்டர் பாடின்னு இருக்காங்களே, அப்புறம் எப்படி கிளியரன்ஸ் கிடைக்கும்னு பார்த்தா அதை ரகசியமாக வித்ரா பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அதில் 6% வாட்டர் பாடின்னு காட்டுறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் கேள்வியினுடைய நல்ல நோக்கம் எனக்கு புரியுது. வளர்ச்சி தேவை தானே, அதானே நமக்கு எனிடே ஒரு வளர்ச்சி தேவை தானே. ஆனால் எப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கணும்னா 26% வாட்டர் பாடி இருக்கிறத மறைச்சி இங்கே 6% தாங்க இருக்குது வாட்டர் பாடி கொடுத்துருங்க, கிளியரன்ஸ் வாங்கி ஏர்போர்ட்டை கட்டினோம்னா பெஞ்சால் புயலில் இந்த அமைவிடம் மொத்தமும் தண்ணியில் மூழ்கிச்சு. எத்தனை புயல் மழை வெள்ளத்தில் சென்னை விமான நிலையம் தண்ணியில் மூழ்கிச்சு. விண்டில் இறங்க முடியாமல் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. இல்லை அது இது எல்லாத்துக்கான மாற்று தானே அது. அந்த மாற்று இடமே ஒஸ்ட்டு, இதை விட ஒஸ்ட்டு. கழுத்தளவு தண்ணி நிற்கக்கூடிய ஒரு இடம் அந்த பரந்துன்ற ஒரு பரப்பளவு.
அங்க நீங்க 26% வாட்டர் பாடியை மறைச்சு ஏன் அப்ளிகேஷன் போட்டீங்க? அப்ப உங்க நோக்கம் வளர்ச்சி, எந்த வளர்ச்சி? நாட்டின் வளர்ச்சி கிடையாது. சில தனி மனிதர்கள், சில கான்ட்ராக்டர்கள், சில தனிப்பட்ட அரசியல் கட்சிகள், அவர்களின் தலைவர்களினுடைய வளர்ச்சினா அப்படி ஒரு வளர்ச்சி நமக்கு வேண்டாம். அவர்கள் பேசினப்பவே அந்த சந்தேகம் வந்துச்சு. இது வந்து டபுள் கேம் ஆடுறாங்க, இதுல வந்து ஒரு அரசியல் லாபம் இருக்கு அப்படின்னு. இப்ப நீங்களும் அதே சந்தேகத்தை எழுப்புறீங்க அப்படின்னு. ஆழமான சந்தேகம் இருக்கு. நாம அப்ப என்ன லாபம்ன்றது வெளிப்படையா சொல்லுங்க. சுற்றுச்சூழல் ஆழ்வர்கள் நிறைய இதை பத்தி ஆய்வு பண்ணி நிறைய டேட்டாஸை முன் வச்சிருக்கிறாங்க. அந்த டேட்டாஸை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு இடத்துல நீங்க ஏர்போர்ட் கட்ட போறீங்கன்னா முறையான புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகால் படி இல்லை, இதுல ஒரு அவசர நிலை இருக்கு. ஒரு இடத்துல நீங்க லேண்ட் அக்விசிஷன் பண்ணணும்னா, மத்திய அரசு, ஒன்றிய அரசு, பாஜக மோடி லேண்ட் அக்விசிஷன் ஆக்டை கொண்டு வந்தப்ப இந்தியாவே அமளி துமளியாச்சு. அப்புறம் தமிழ்நாடு இப்ப எந்த லேண்ட் அக்விசிஷன் பண்ண போறீங்கன்னா, இதை ஒரு தொழிற்சாலைன்னு காட்டி நீங்க ஒரு லேண்ட் அக்விசிஷன் பண்றீங்கன்னு வைங்களேன், வீட்டுக்கு வீடு, லேண்டுக்கு லேண்டு தர வேண்டாம். நான் கேட்கிற விமான நிலையம் தொழிற்சாலையா? விமான நிலையம் டிரான்ஸ்போர்ட்டுக்கான ஒரு இடம் தானே. பப்ளிக் உடைய ஷேர் அதுல இருக்கா இல்லையா? எனக்கு ஒரு பங்கு இருக்கா இல்லையா? தொழிற்சாலையில் எனக்கு பங்கு கிடையாது. அங்க வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு இருக்கு, அரசாங்கத்துக்கு இருக்கு, ஒரு 3 பாடி இருக்கு, அவ்வளவுதான். ஆனா விமான நிலையம் தொழிற்சாலையே கிடையாது. ஆனா இந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட மத்திய அரசு, ஒன்றிய அரசு எப்படி கொண்டு வந்ததோ அதே போல இந்த லேண்ட் அக்விசிஷன் ஆக்டை பயன்படுத்தி இந்த லேண்டை நான் 3 மடங்கு விலை தரேன் கொடுத்துருங்கன்னு சொல்லி பேசுவதே ஒரு பெரிய வன்முறை. இது பேச்சுவார்த்தையே கிடையாது, இது ஒரு மறைமுக மிரட்டல். அந்த ஊர்ல கொடுத்துட்டாங்க, உனக்கு 3 மடங்கு விலை தரேன், நீ கொடுத்துருன்னு. மத்த இடத்துல போய் உங்களால ஏன் பன்னூர்ல பேச முடியல, ஏன் மணப்பாக்கத்துல பேச முடியல, ஏன் எல்லா இடத்தும் பரிசீலனை பண்ணி பரந்தூர் பெஸ்ட் அப்படின்னு தானே அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க. தவறுன்ற நானு பரந்தூர்ல அவங்க முடிவு பண்ணது. வெற்றி கழகத்துல விஜய்க்கு இவ்வளோ புரிதல் இருக்கிறப்ப இங்க அரசாங்கம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஐஏஎஸ் ஆபீசர் செக்ரட்டரிஸ் இருக்காங்க, இவங்களுக்கு அதெல்லாம் யோசிக்காம தான் செய்வாங்களா? யோசிக்கிறாங்க, நல்ல புரிதல் இருக்கு, அதை விட பேராசை அதிகமா இருக்கு. அதனாலதான் மறு ஆய்வு செய்யுங்கன்னு சொல்றாங்க, அதனாலதான் சுற்றுச்சூழல் அறிக்கை எங்கன்னு கேக்குறாங்க, அதனாலதான் பொல்யூஷன் போர்டு கிளியரன்ஸ் சர்டிபிகேட் எங்கன்னு கேக்குறாங்க, அதனாலதான் விவசாயிகள் சங்கம் போராடுறாங்க. வெளியாளுங்க உள்ள போக முடியாது தெரியுமா? ஏகனாபுரம்ல இப்போ வரைக்கும் எந்த ஒரு நாட்டிலேயாவது ஒரு புதிதாக வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் போய் ஒரு மக்களை பார்க்கறதுக்கு இவ்வளவு கெடுபிடிகள் போடுவாங்களாங்க? அந்த அந்த விதிமுறைகளுடைய பட்டியல் எடுத்து ஒவ்வொரு நியூஸ்லயும் கேரி பண்றாங்க. இல்ல, அவர் வந்து சந்திக்கிறதுக்கே வீனஸ் மண்டபத்துல தான் அனுமதி கேட்டிருந்தார் அப்படின்ற மாதிரி கடிதங்களும் வெளியாகுது. வீனஸ் மண்டபத்துல தான் சந்திக்கணும்னு அழுத்தம் தரப்பட்டது உண்மை. இன்னும் சொல்ல போனா கேட்டதே அப்படிதான் கேட்டிருக்காரு. இல்லை, இன்னும் சொல்ல போனா இன்னொரு ஊடகத்துல 2 பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க. அவங்க சொல்ற தகவலின்படி காவல்துறைக்கு ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க பாதுகாப்பெல்லாம் கொடுங்க, யாராவது கருப்புடி காமிச்சா அதை தடுக்காதீங்க. ஏங்க இது என்னங்க? இது வந்து ஜனநாயக நாடா இல்லையா? எந்த வகையிலையாவது இதை வந்து இருட்டடிப்பு செய்யணும், மாத்தணும். உங்களுக்கு புரியுதா இல்லையா அந்த நரேட்டிவ்? கருப்புடி காட்டா தடுக்காதீங்கன்னா அப்ப இவங்களே உள்ள இன்சைடர் 4 பேரை போட்டு கருப்புடி காட்டணும். நடக்கல இல்ல இந்த விகடன்ல அந்த 2 பத்திரிகைகள் உங்களை மாதிரி 2 பத்திரிகைகள் பேசினதால நடக்கல. இல்ல ஒருவேளை நடந்திருந்தா இன்னைக்கு சீன் வேற மாதிரி இருக்கும். முதல் விஷயங்க, இவங்க ஏங்க இவ்வளவு அடம் பிடிக்கிறாங்க? அரசாங்கம் 910 நாட்கள் போராடக்கூடிய மக்களினுடைய கவுண்ட் டவுன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. 1000வது நாளுக்கு நான் பாராட்டு விழா நடத்துவீங்களா? எத்தனை நாள் நீங்க பேச்சுவார்த்தை? 910 நாள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கா? 910 நாள் நீங்க வந்து மத்த விஷயங்களுக்கு எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கா? அரசியல் பிரச்சனைக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அது உங்களுக்கு 910 நாள் மக்களின் உறுதிப்பாடோட என்ன விரும்புறாங்க அப்படின்றத பொறுமையா உட்கார்ந்து கேக்குறாங்க தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு பேர் பொறுமை கிடையாது. 3 வருஷமாவா பொறுமை? அதுதான் என்ன கைட்லைன்ஸ் இருக்கோ அதுக்கு விட அதிகப்படியான மார்க்கெட் ரேட்ல என்ன இருக்கோ அதை நாங்க தரோம் அப்படின்னு அரசாங்கம் இறங்கி தான் வராங்க. இது டவுன்ஷிப் வேணுமா, இங்க இருக்க மாதிரி அங்க வேணுமா, அதையும் நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம் அவ்வளவு சொல்றாங்கல்ல. இங்க இருக்கக்கூடிய போராட்ட குழுவில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்வதின்படி இது வந்து ஒரு பெரிய மோசடி. 3 மடங்கு விலை கொடுத்தாலும் அவர்களால் இப்போது இருப்பதை போல ஆற்று நீர் பாசனம் இருக்கக்கூடிய மண்வளமிக்க பயிர்களை மலடாக்காத ஃபெர்டைலான இன்னொரு விவசாய நிலத்தை அவர்கள் வாங்கவே முடியாது. வீடு வாங்கலாம், அதுவும் அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் சென்னையில தான் வாங்க முடியும். இந்த லேண்டுக்கு அவங்க 3 மடங்கு விலை வச்சா அவ்வளவுதான் வரும் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம். ஏன்னா இது விவசாய லேண்டு, அதுக்கு விலை மதிப்பு பொதுவாகவே கம்மி, சந்தை விலை ரொம்ப கம்மி. 3 மடங்கு 3 மட்டும் தான் அவங்க ஹைலைட் பண்றது ஒரு மோசடி. இது வந்து சரியான ஃபேர் காம்பன்சேஷனாவே நான் சொல்ல மாட்டேன். இது ஃபேரே கிடையாது, வெரி அன்ஃபேர். என்ன மக்கள் கேட்கலாம், இதோட கூடுதலா கொடுங்க, இல்ல இதோட ஆல்ரெடி வேற விஷயங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்கறது சரியா இருக்கும்ல. இந்த இடத்துக்கே வேணாம் அப்படின்னு போய் ஒரு தலைவரே போய் பேசுறப்ப அது நெகட்டிவா தானே பார்க்கப்படும். இப்போ இவங்க சொல்றது ஃபேர் காம்பன்சேஷன், நீங்க சொல்றது ரீஹாபிலேஷன். இங்க இருந்த மக்களை மறுவாழ்வுன்னு சொல்லி கொண்டு போய் சென்னையின் மண்ணின் மைந்தராக இருந்தவங்க எல்லாம் கொண்டு போய் கண்ணகி நகர் உட்பட்ட பல இடங்கள் இப்படிதான் ரீஹாபிலேஷன் போட்டாங்க. அதை பத்தி அவ்வளோ டாக்குமெண்ட்ரிஸ் யூடியூப்ல இருக்கு. சரியான கழிப்பிட வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை. வெள்ளக்காரன் எப்படி பிளாக் டவுன் ஒயிட் டவுன் பிரித்து வைத்தானோ அப்படி உழைக்கும் மக்களை உறிஞ்சி சென்னைக்குள்ள கொண்டு போய் போட்டதை போல இந்த விவசாய மக்களை ரீஹாபிலேஷன் பேர்ல உறிஞ்சு கொண்டு போய் எங்கேயோ போடுறத அவன் விரும்பலையே, நீங்க கம்பல் பண்ண முடியாது.
நீங்க அதிகாரம் போட முடியாது, நீங்க சட்டம் கொண்டு வந்து அவன் மீது அதிகாரத்தை செலுத்த முடியாது. இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அவனும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நானும் ஓட்டு போட்டிருக்கிறேன். அவன் கேட்பது என்ன? என்னுடைய ஊரை விட மற்ற இடங்களை மறு ஆய்வு செய்யுங்க. என்னுடைய ஊர்ல இருப்பதை போல ஒரு ஆற்று நீர் பாசனம் எனக்கு பக்கத்து ஊர்ல கூட கிடையாது. பக்கத்துல இருக்க பன்னூர் அங்க கிடையாது. எனது ஊரில் இருப்பதை போல ஒரு கம்பர் கால்வாய் பக்கத்துல கிடையாது. 1600 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கால்வாய். அது நீங்க எங்க போய் விலை கொடுத்து வாங்குவீங்க? இங்க தொட்டு விடும் தூரத்துல இருக்கு. ஸோ இவங்க தர்ற ரீஹாபிலேஷனும் காம்பன்சேஷனும் மோசடி, அதிகாரத்தை அவர்கள் மீது பலவந்தமாக செலுத்துவது. இது கட்டாயமா நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். தயவு செஞ்சு மற்ற கட்சி சொல்றதை விடுங்க, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கதறாங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் செவிமடுங்க. சேம் டைம் விஜய் அவர்கள் பரந்தூருக்கு போறப்ப அதிகப்படியான நெருக்கடிகள் காவல்துறை தரப்புல மிக அதிகமான நெருக்கடி தரப்பட்டது. அது நியூஸ்லயும் கேரி பண்ணாங்க, எல்லாருமே பார்த்தாங்க. நோ ஒண்டர், அப்படிதான் அவங்க நெருக்கடி தருவாங்க. ஏன்னா அவர் ஒரு பெரிய ஒரு பாப்புலர் ஃபிகர். ஒரு இடத்துக்கு வர்றாரு, அந்த இடத்துல வந்து அவரோட இம்பாக்ட் பெருசா இருக்கும். நேஷனல் மீடியால கேரி பண்ணாங்க. நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நியூஸ் சேனல்லையும் பிரைம் டைம் நியூஸ் இதுதான். அதனால் இதையெல்லாம் உணர்ந்துதான் மிக மிக அதிகமாக கெடுபிடிகள் கொடுத்தாங்க. ஆனா அமைச்சர் சொல்றாரு, விஜய் அவர்கள் களத்துக்கு போறது சரிதான், போகட்டும், மக்கள் என்ன கோரிக்கைகள் சொல்றாங்களோ அது அரசாங்க கவனத்துக்கு கொண்டு வாங்க, அதை நாங்க பரிசீலனை பண்றோம் அப்படின்னு திமுக தான் சொல்றப்ப ஒரு அமைச்சர் இப்படி சொல்றாரு, இன்னொரு அமைச்சர் கிண்டல் பண்றாரு. அவர்னா அண்ணா சாரே மாதிரி ஒரு வருஷம் உண்ணாவிரதம். அவர் சொல்றது சரிதானே, போயிட்டு 1 மணி நேரத்துல இருந்துட்டு வந்துட்டாருல்ல, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருந்துட்டு வந்துட்டாருல்ல. போராட்ட காலத்துல ஒரு 2 நாள் 3 நாள் இருந்திருந்தா தானே அவர் அந்த போராட்டம் எவ்வளவு வீரியமிக்க போராட்டம் அப்படின்றது இன்னும் மக்கள் கவனிப்பாங்க. 1 மணி நேரத்துல நீங்க கூட்டத்தை முடிக்கணும். இந்த ஆதார் கார்டு உள்ளவங்க தான் உள்ளவே வர முடியும். வெளி பக்கத்துல இருக்கவங்க கூட வர முடியாது. நிர்வாகிகள் இத்தனை பேர் தான் வரணும், வண்டி இத்தனை தான் வரணும்னு இவ்வளோ கெடுபிடிகள் போட்டு அமைச்சவங்க 2 நாள் அங்கேயே தங்கறதுக்கு விட்டுருவாங்களா என்ன? நான் அதையும் மீறி ஒரு தலைவர் அங்கேயே தங்குறாரு. அந்த மொத்த போராட்டத்தின் மீதும் எப்படி தூத்துக்குடி துப்பாக்கி சூடின் போது, ஸ்டெர்லைக்கு எதிரான போராட்டத்தில் 100வது நாளின் பொழுது தன்னெழுச்சியா மக்கள்லாம் திரண்ட போது கலெக்டர் நீ அங்க இருக்காதுன்னு வேறு இடத்துக்கு அனுப்பி அவங்க ஒரு பெரும் அசம்பாவிதம் நடந்ததோ அதே போல அசம்பாவிதம் நடக்கூடிய எல்லா வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் கவனிங்க. அவர் சொல்ற தாவேக தலைவர், சட்டத்திற்குட்பட்டு இந்த போராட்டத்தை நான் தொடர்வேன், ஏகனாபுரம் உள்ளேயும் நான் ஒரு நாள் வருவேன்னு சொல்லிட்டு தான் அவர் போயிருக்கிறார். which is a fair thing. இப்ப அவர் வந்து வேன்ல வராரு, வரப்ப வந்து ஒரு போராட்ட களத்துக்கு வர்றதுக்கும் பிரச்சாரத்துக்கு வர மாதிரில வராரு. அவரு ஒரு கையில ஒரு கொடி ஏத்திக்கிட்டு இது மாதிரி வர்றதெல்லாமே சரியா? நாம ஒரு 1.5 மாசம் முன்னாடி நான் தி டிபேட்ல பேசும்போதும் அவர் களத்துக்கே வரல, வரணும் அப்படின்ற கருத்தை வந்து நீங்க கேட்டப்ப நானும் அதை ஆமோதிச்சேன். இப்ப அவர் களத்திற்கு வந்திருக்கிறார். அதே மாதிரி இனி இப்ப இந்த பரந்தூர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது முதல் விதை தான். நீங்க சொல்றதே போல அடுத்தடுத்த களங்கள்ல மக்களை சந்திக்க அவர் என்னைக்குமே பயந்ததே கிடையாது. சொல்ல போனா நிர்வாகத்துக்கு தான் ஒரு பயம் இருக்கு. வேற ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமா? இந்த புஷ்பா படத்துல அல்லு அர்ஜுனை பார்க்க வந்த போது ஒரு அசம்பாவிதம் நடந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு ஒரு கன்சர்ன் இருக்கு, which is good. அப்படி எந்த அசம்பாவிதம் இல்லாம இனி வரும் காலங்கள்ல மக்களை இறங்கி தொட்டு பேசி அவர்களோடு நிற்கத்தான் போகிறார். என் கணிப்பு சரியாருன்னா அந்த காலம் வெகு தூரம் இல்லை. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களும் மாதங்களும் பரபரப்பான ஹெட்லைன்ஸா மாறத்தான் போகிறது. என் வாழ்நாள நான் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்திருக்கேன், தொகுத்து வழங்கியிருக்கேன், மேடையில் நின்று இருக்க அரசு தலைவர்களோட டிராவல் பண்ணியிருக்கேன். எல்லா கட்சியிலும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. ஆனா 12 மணி நேரம் ஒத்தையாளா நின்று மாணவர்களை கூப்பிட்டு அவங்களோட போட்டோ எடுத்து அவன் சொன்னதேலாம் கையை கொடுத்து ஒரு குழந்தை கட்டி பிடிக்குது, ஒரு குழந்தை முத்த கொடுத்து எல்லாத்தையும் எந்த ஒரு சின்ன ஒரு ஹேட்ரட் கூட இல்லாம தயக்கம் கூட இல்லாம அங்கேயே நின்று சாப்பிட வந்து ஒரு 10 நிமிஷம் கெட்டு போன அந்த பொறுமை, மற்றவர்களை மதிக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்கு எனக்கு தெரிந்த தற்கால தலைவர்களில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அது அவருடைய பொக்கிஷம். இதே மாதிரி மற்ற தலைவர்கள் இருந்தாலும் கூட புதிதாக கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வெளித்துறையிலிருந்து வந்து இவங்க என்னெல்லாம் சொல்றாங்க, நீ ரோட்ல இறங்கல, கேரவன்ல வர மக்களை தொடல, அதான் தொட்டுட்டாரு. மாவட்டமா மாணவர்கள் வந்து அவர்கிட்ட அவ்வளவு ஒரு பெத்த அப்பா கிட்ட நிக்கிற மாதிரி, சொந்த அண்ணன் கிட்ட நிக்கிற மாதிரி ஒரு ரத்தமும் சதையுமாக அந்த மக்களினுடைய அந்த மாணவர்களுடைய அன்பை பக்கத்துல நின்னா அத்தனை மணி நேரம் யாருங்க நிப்பா? 12 மணி நேரம் அந்த மனிதர் நின்னார். அதே போல எல்லா களத்திலும் வந்து நிப்பார். அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் போகாத களமா, சொல்ல முடியுமா? இப்ப நம்ம வந்து விஜய் ரொம்ப மிகைப்படுத்துறோம். அவங்கள கரைச்சி சொல்லவே முடியாது. இல்ல இப்ப நீங்க சொல்றப்ப சொன்னீங்க சமீப காலம் அந்த கேள்விக்கான பதில் சொல்றேன். அவங்கள மற்ற தலைவர்கள் திருமாவளவன் ஐயாவையோ அல்லது மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை யாருமே குறைத்து மதிப்பிடவே முடியாது. அவங்க அதிலே தான் இருக்கிறாங்க. ஆனா கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் அப்படி வரவே மாட்டார்னு சொன்னீங்கல்ல, அவர் ஆல்ரெடி வந்துட்டாரு. அதுதான் வந்த வரைக்கும் எல்லா பத்திரிகையாளர்களும் விஜய் விமர்சிச்சவங்க கூட களத்துக்கு வந்தது நல்ல விஷயம் தான், அதை வரவேற்கக்கூடியதான் சொல்றாங்க. அவர் வருவாருன்னு முன்னாடியே சொன்னோம். அவர் எப்படி வந்தாருன்ற ஒண்ணு இருக்கு. அதான் சொல்றேன். போராட்ட அவர் முதல் முறையா வராரு, ஆதரவு தெரிவிக்க போறாரு. ஒரே ஒரு லெட்டரை கொண்டு போய் மகளிர் அணியை சேர்ந்த தோழர்கள்லாம் பெண்கள் கிட்ட கொடுத்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் அப்ப அந்த லெட்டரை கொடுக்க போனவங்களை கொத்து அரெஸ்ட் பண்ணி அன்னைக்கு ஒரு கபலீகரம் நடந்தது. ஆமாவா இல்லையா? சோ இந்த
இந்த இந்த பரந்தூர் பிரச்சனைக்கு அவர் வந்ததை பொறுத்த வரைக்கும் அவர் முதல் முறையாக இப்படி வருகிற பொழுது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவர் ஒரு கேரவனில் வந்துட்டாரு இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அடுத்தடுத்த பிரச்சனைகளில் அடுத்தடுத்த களங்கள் அவர் வந்து நிற்கிற பொழுது நான் எப்படி 1.5 மாதத்துக்கு முன்னாடி அவர் களத்துக்கு கட்டாயமாக வருவார், மார்க் மை வேர்ட்ஸ்ன்னு சொன்னானோ அதே மாதிரி நவ் ஐ எம் டெல்லிங் யூ மார்க் மை வேர்ட்ஸ். நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு ஆக்சசபிளாக மக்கள் தொட்டு பேசி பழகிய, இன்னும் வெளிப்படையாக நான் சொல்கிறேனே, ஒரு பீரியட்ல வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதை நோக்கி அவர் போறாரு. இது என்னுடைய கணிப்பு. நாம மறுபடியும் இன்னொரு போயிட்டு அது நடக்கும்போது பேச தான் போறோம். முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கு 2 முறை திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. அவருடைய கல அரசியல் காங்கிரஸ்ல இருந்து இருக்கின்றதையும் நம்ம கவனிக்கணும். அப்புறம் கட்சி விட்டு தூக்குனாங்கன்னு தெரியல. திமுக இருந்தீங்க அவ்வளவு நல்ல மனுஷன்றீங்க. ஏதோ கணக்கு கேட்டாராம், காசு விஷயத்துக்காக அப்படி பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரியல. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ரூட்ஸ்ல இருந்து வராரு. மாணவர்கள் குறிப்பாக யங்ஸ்டர்ஸை பத்தி ரொம்ப கன்சர்ன்டா இருக்காரு. பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்கு. அவருக்கு ஒரு குட்வில் இருக்கு, அவர் மேல ஒரு குட் நேம் இருக்கு. நீங்க சுட்டி காட்டக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இனி வரக்கூடிய இறுதியான கேள்விதான். போராட்ட களத்துல 90 நாட்களா மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. இங்க பரந்தூர் 910 நாட்களா மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இங்க பரந்தூர் வேணாம், இதுல விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. ஒரு போராட்ட களத்துக்கு ஒரு தலைவர் வந்து வராரு அப்படின்றப்ப, இதுக்கு முன்னாடி 35 தலைவர்கள் அங்க போய் போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. விஜய் அவர்கள் அங்க போராட்ட களத்துக்கு போனாரா இல்ல ஓட்டு கேட்க போனாரான்னு கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன்னா அவங்க வரப்ப ஒரு கொடியை வச்சுட்டு போறப்ப ஒரு போராட்ட களத்தை அரசியல் ஆக்குனதுல விஜய் தானே முக்கிய பங்கு வகிக்கிறாரு. தாவேக தோழர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஆவலோடு காத்து எதிர்பார்த்திருந்த ஒரு தருணம். தலைவர் அந்த இடத்திற்கு களத்திற்கு வராரு. அவரை பார்த்து கையசைப்பது, அவர்களை நோக்கி தங்கள் வைத்திருக்க அந்த துண்டுகளை போடுவது, அவரை வரவேற்பது, அவர் கையில கொடியை கொடுப்பது என்பது அவர்களுக்கான ஒரு தருணம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களினுடைய ஒரு தருணம். அதைத்தான் அவர் வாங்கினார். ரெண்டாவது, அந்த துண்டை போட்டுக்கிட்டே அவர் பேசல. விவசாயிகள் போட்ட பச்சை துண்டை எடுத்து தோளில் போட்டு, உங்க கேள்விக்கான பதில நிறைவு செஞ்சுறேன், அந்த பச்சை துண்டையும் எடுத்து போட்டு அவர் பண்ணார். அப்ப 2 விஷயம். ஒண்ணு என்னன்னா, தன்னை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள், அணுக்கமானவர்கள், தன் மீது அன்பை செலுத்தக்கூடிய மக்களினுடைய அன்பையும் ரிசீவ் பண்ணணும். அதை அப்படியே டாட்ச் பண்ண முடியாது. அவங்க அன்பை ரிசீவ் பண்ணத்தான் வேணும். அதே சமயம் நோக்கம், உடனடி இலக்கு என்ன, அந்த ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுவது. தொலைதூர இலக்கு என்ன, இந்த மண்ணை மலடாக்கக்கூடிய நாசகார திட்டத்தை யார் எதிர்த்தாலும், யார் கொண்டு வர நினைத்தாலும் அவர்கள் எதிராக குரல் கொடுப்பது. அந்த 2 உடனடி இலக்கையும் தொலைதூர இலக்கையும் வைத்து மிக சிறப்பாக அவர் செயல்பட்டு இருக்கிறார். இனி வரும் காலங்கள்ல இதை விட அதிரடியா இருக்கும். அப்பவும் நம்ம உட்காந்து இதே மாதிரி தான் பேசுவோம். ஆனா நேற்று அவர் நடந்து வரப்ப அல்லது அவர் அந்த கேரவன் வரப்ப எல்லாம் பாக்குறப்ப ஒரு தளபதி 68க்கான ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இருந்துச்சு. இப்படிதான் சொல்லுவீங்களாங்க? இது வந்து பிரதீப் மீது ஒரு குறைந்தபட்ச மரியாதை வச்சிருக்கிறேன். ஒரு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி இன்னும் ஓராண்டு நிறைவடையல. அதற்குள்ள எப்போதெல்லாம் அந்த மனிதர் வெளில வருகிறாரு, அப்போதெல்லாம் தலைப்பு செய்து வருகிறாரு. அவர் தன் உடல்நிலை, இன்னும் ஃப்ராங்கா சொல்றேன், அவருக்கு உடம்பு சரியில்லை, மிக மோசமான உடல்நிலையில கூட தன்னை பற்றி கவலைப்படாது அந்த களத்திற்கு உட்புகிறாரு. இதை போய் அடுத்த படத்துக்கு ப்ரொமோஷனா, ஹி ஹேஸ் பெட்டர் திங்ஸ் டு டூ. படத்தை ப்ரொமோட் பண்ண ப்ரொமோஷனே இல்லைனாலும் ஒரு படம் ஓடும். அது வேற, அந்த வணிகத்தை பத்தி நான் பேசல, நான் அரசியலை பத்தி தான் பேசுறேன். அவர் வருவதை 69 ப்ரொமோஷனா பார்க்கல, நான் பரந்தூர் மக்களுக்கான ஒரு எமோஷனா தான் நான் பார்க்கிறேன். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.